அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிர பகவானினுடைய கிரக பெயர்ச்சி. சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்கு. ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது ஒரு ஜாதகருக்கு. அதிலும் சுக்கிரன் அவருடைய பணி என்ன, அவருடைய வேலை என்ன, அவருடைய காரகம் என்னென்ன, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக வீட்டில இருந்து 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம், தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் 15ஆம் தேதி 31/7/2024 புதன்கிழமை அன்னைக்கு அவர் பெயர்ச்சி ஆகி, அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்காரு அப்படின்னா 24/8/2024 வரைக்கும், ஆவணி மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே பயணம் செய்கிறார். இந்த சுக்கிர பகவானுடைய காரணமாகப்பட்டது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம். இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கணும்ல. இந்த சுக்கிர பெயர்ச்சியில இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன், செவ்வாய், குரு 3மே இருக்கு. காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. புதன், சுக்கிரன் 2மே பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமான சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்கிரன், புதன் 2மே பயணம் செய்கிறாங்க. கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில பயணம் செய்கிறாரு. ராகு மீன வீட்டுல பயணம் செய்கிறார். இந்த 9 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குது. அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மையாகப்பட்டது நமக்கு விதி ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா விதி, மதி, கதின்னு சொல்லுவோம். விதி ஜாதகம், தசாபுத்தி, நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள், இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ஜாதகம். அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இந்த சுக்கிர பகவான் மட்டும் என்ன செய்கிறார், அவர் எவ்வளவு நாள் பயணம் செய்கிறார், அதனுடைய பலன் என்ன, சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை செய்யறாங்க விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அப்படின்னாலே காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு. இதுதான் சுக்கிர பயிற்சி. இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா தனக்குன்னு ஒரு விஷயத்த வச்சுக்காம தன் குடும்பத்துக்காகவும் பிறருக்காகவும் ஒரு உழைப்புன்னு உழைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள்ல ஒருத்த ரிஷபராசி அன்பர்கள் கூட. அயராது உழைப்பாக, உழைப்பின் மூலம் உயரக்கூடிய ஒரு நண்பர்கள் அவர்கள். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய விதி ஜாதகத்துல நல்ல முறையில் அமைய பெற்றால் வண்டி வாகனங்கள், வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள், இருப்பிடங்கள், அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான வீடு, அலங்கார மாளிகை, இது எல்லாமே வாசனை திரவியங்கள், ஒயிட் அண்ட் ஒயிட்ல நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ சுக்கிரன் வழிவகுப்பார். அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படின்னா, 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். அப்ப வீடு கண்டிப்பாக இதுவரை யாரும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பூர்வ புண்ணியத்துல பழைய சொந்த இடத்துகள்ல பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும்.
பழைய வீட்டுகளை புனரமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கான வழி வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு 4ஆம் இடத்துல வர்றதுனால கிடைக்கும். புதுசாக வண்டி வாங்குறவங்க, வண்டி மாற்றுறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளோட அதில் உண்டாகும். சரி, உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனாக இருந்தாலும் உங்களுடைய ராசியில் சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 3 பேருமே இருக்காங்க. குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சியில சந்திரனோட சேர்ந்து சந்திரனுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உச்சம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நிலையில் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா 0% தான் மதிப்பு. ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெற்றால் 100% மதிப்பு. ஒரு கிரகம் உச்சம் பெறுதுன்னா அந்த உச்சம் பெற்ற கிரகம் 200 மடங்கு பலனை தரும். அப்போ உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில தான் இருக்காரு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன், செவ்வாய், குரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு செவ்வாயும் சேர்ந்துச்சு அப்படின்னா குரு மங்கள யோகம்னு கூட சொல்லலாம். இந்த குருமங்கள யோகத்துல கூட உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு, பெரிய வாய்ப்புகள் கூட சொல்லலாம். அப்ப இதை பொறுத்தவரை வந்து இந்த சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது. சுக்கிரன் வந்து உங்களுடைய விதி ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்தால், இந்த சுக்கிரனும் கோச்சார பிரகாரம் நல்ல நிலையில வருது அப்படின்னா, ஒருவேளை தசாபுத்தி காலங்கள் நல்லா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க வாய்ப்புகள் உண்டாகும் கண்டிப்பாக. அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 9 கிரகங்களுமே நமக்கு பிரதிபலிப்பு உண்டு. 9 கிரகத்தினால நமக்கு நன்மைகள் உண்டு. அது வந்து அந்த தசாபுத்தி காலங்கள்ல நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, 4ஆம் இடத்துல வந்து புதன், சுக்கிரன் இருக்காங்க, 5ல வந்து கேது. அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன பாதிப்புகளை உள்ளாக வாய்ப்பு உண்டாகும். கேது பகவான் வந்து பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு விஷயத்த கூட சுருக்குறது அவருடைய வேலை. 5 அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், கரு உருவாகக்கூடிய ஒரு இடம். கரு உருவாகுது அப்படின்னா ஒரு கரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகி ஒரு 10 நாள் 20 நாள்ல போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படும். மீண்டும் கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது குழந்தையினுடைய படிப்பு ஸ்தானம், 2ஆம் வீட்டு அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன், அவர் 4ஆம் இடத்துல இருக்காரு. அவரு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. வேலை மூலியமா ஒரு வருமானங்கள் ஈட்டுறதுக்கான வழி வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம், சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருக்கிறதுனால சந்திரன், செவ்வாய், குரு எல்லாம் நல்ல நிலையில இருக்கும். லக்கணத்திலே உங்களுடைய ராசிலே இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் யாரா இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுப்படையான பலன். பொது பலன்ல இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். அதிலும் இந்த உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறாரு, புதனோட சேர்ந்து உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும். அதுவும் இல்லாம மறுமணங்களும் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அப்ப இந்த 3 விஷயமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில அமையப்பெறுது. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம் மாற்றங்கள், வேலை வாய்ப்புகள், சம்பள உயர்வுகள், ப்ரமோஷன் வாங்குறது, அதுல இடத்த மாத்திக்கிட்டு போறது, நல்ல ஒரு சூழ்நிலை அமைகிறது, இது மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில அமையும். அப்போ இது வரைக்கும் இடமாற்றம் இல்லாதவங்க, வேலையில ப்ரமோஷன் இல்லாதவங்க, சம்பளம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசம் 15ஆம் தேதி சுக்கிரம் பயிற்சி ஆகுது. ஆடி மாதம் என்பது இந்த 6 மாத காலம் உத்தராயண காலம், 6 மாத காலம் தட்சிணாயன காலம். 6 மாத காலம் தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்துல நிறைய பேர் வந்து இறந்த முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திதி கொடுப்பாங்க. இந்த திதி கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நமக்கு வந்து திதி கொடுக்குறோம் அப்படின்னா நல்லதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். அப்ப திதியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா
இறந்தவர்களுக்கும் சரி. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடல் கரையில் கொடுக்குறவங்க வந்து நண்பர்கள் இருக்க மாதம் கூட திதி கொடுக்கலாம். திதி என்பது மாதம் கூட திதி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அது முடிஞ்சவங்க செய்யலாம். முடியாதவங்க வருஷத்துல ஒரு நாள் என்னைக்கு இறந்தாரோ அந்த திதி என்னைக்கு வருதோ, ஒரு திதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துல இன்னைக்கு வருது அப்படின்னா 15 நாள் வித்தியாசத்துல வரலாம். அடுத்த வருஷத்துல முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பின்னாடி வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திதி கொடுக்கலாம். அந்த திதி என்னைக்குன்னே தெரியல, இறந்து ரொம்ப நாளாச்சு, அந்த மாதிரி சொல்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாயன காலம் 6 மாத காலம், ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி, இந்த 6 மாத காலத்துக்கு இதுல இறந்தவங்க எப்ப டைம்னே தெரியல அப்படின்னா இந்த ஆடி அமாவாசையில திதி கொடுக்கலாம். அப்படி திதி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்திருக்களுக்கு உகந்த மாதம். ஆடி மாதம்ங்கிறது தெய்வத்துக்கு அம்மனுக்கு உகந்த மாதமும் கூட. நிறைய ஊர்களில் பாருங்க திருவிழா, அம்மனுக்கு உகந்த ஒரு பாட்டு பாடுறது, அம்மனுக்காக ஒரு செயல் செய்யறது, கிடா வெட்டுற பூஜைகள் நடத்துறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நடக்கும். அப்ப இந்த பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய நபர்கள், கிரகங்கள் சரியில்லை, நேரங்கள் சரியில்லை, 7:30 சனி நடக்குது, இந்த மாதிரியெல்லாம் உள்ளவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஓட்டுறது கொஞ்சம் கவனமாவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகணும். வெளியூர் வெளிநாடு போறவங்க எல்லாருக்குமே இந்த சுக்கிரனுடைய காரகம் 4 வர்றதுனால 4, 8, 12 கரெக்டாக வேலை செய்யும். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கலாம், போகலாம். அது இல்லாமல் வெளியூர் வெளிப்பயணங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய தன்மை எப்படின்னா தனக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்கணும், தன்னுடைய பார்வையில் இருக்கணும், நம்ம வந்து ஒரு அதிகார தோற்றம், ஆணவம், இது எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுக்காக 3ஆம் இடத்துல இருக்காரு. 3, 7, 11 கரெக்டாக வேலை செய்யும். அப்போ இதை பொறுத்தவரை லாபஸ்தானமான 11ஆம் இடம்ங்கிறதுமே நல்ல சூழ்நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றமே ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டுன்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். ரோஹிணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிஷபராசிலேயே அவர் நிற்கிறதுனால 200 மடங்கு பலனை அவர் அள்ளி கொடுத்துருவார். 2.5 நாள் ஒரு ராசிக்கு நிற்பார். 2.5 நாள் இருந்தாலுமே அவருடைய பலனாகப்பட்டது, அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது, குரு பகவான், அது இல்லாமல் சனி பகவான் எல்லாம் என்ன பலனை கொடுக்குறாங்களோ அதே பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான இந்த கோள்கள் அனைத்துமே மாதத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும். இதுதான் அவளுடைய வேலை. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த முக்கூட்டு கிரகங்களான புதன், சுக்கிரன், சூரியன் 3மே முக்கூட்டு கிரகங்கள். இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு நல்லதாக அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த சுக்கிர பயிற்சி. அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 12க்கும் 7க்கும் உள்ள அதிபதி. அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராருக்கு பலமாக இருக்குது, யாராருக்கு பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பலவீனமாக இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் பெற்று முருகப்பெருமான் ஒரு திருச்செந்தூர் வழிபாடு இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரங்களால உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால குருமங்கள யோகம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ல் வந்து கேது இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது இல்லாமல் 10ல் தொழில் ஸ்தான அதிபதியே சனி பகவான் தான். அவர் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கனால தொழில்களில் ஒரு சில அடிகள் விழுக வாய்ப்பு உண்டு. கவனங்கள் கண்டிப்பாக தேவை. 11ல் ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவான் பிரம்மாண்டப்படுத்துவார் எதையா இருந்தாலும். அப்போ ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா அதை பிரம்மாண்டப்படுத்த வாய்ப்பு. அப்போ உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு
இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு இரட்டிப்பான ஒரு வருமானங்கள் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ராகு அப்படின்னாலே வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். சரி, இந்த மொத்தத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிக்கும் சுக்கிர பயிற்சியானது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிஷப ராசிக்கு மிக மிக உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகன யோகங்கள்லாம் இருக்குது. அந்த யோகத்தை பார்த்து கரெக்டாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.